வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு காணொளிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட ராசி எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி 2024. 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறத விட நம்மளோட ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரக ரீதியான சாராம்சங்களும் அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு, குரு யார் யார் எப்படி எந்தெந்த வலிமையில பார்க்க போறாரு, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க போகுதுலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ராசி மண்டலத்தோட வரைபடத்தோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அது எந்தெந்த பாவகத்துல இருந்து எந்தெந்த பார்வையினால பார்க்க போறாருங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி. இப்போ மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த விதமான அமைவுகள் இருக்க போகுதுங்கிறது டீட்டெயில்டாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த ராசி மண்டலத்தில் மேஷ கட்டத்தில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், கிட்டத்தட்ட 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்போ 0 டிகிரியிலேருந்து கிட்டத்தட்ட 13.20 செகண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா டிகிரி வைஸ் அஸ்வினி நட்சத்திரம் செயல்பட போகுது. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், மொத்தத்தில் பார்த்தோம்னா 30 டிகிரிக்கு 3 நட்சத்திரங்கள் பிரிஞ்சு உட்கார போகிறாங்க. இந்த 3 நட்சத்திரங்களில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா 1, 2, 3, 4 பாதங்களை கூடியது. இது பார்த்தோம்னா தேவர், அஸ்வினி தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வங்களோட அமைவாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா கேது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தோம்னா கேது திசா இருப்பில் தான் பிறந்திருப்பாங்க. அதை உங்கள் ஜனனகான ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ அவங்க பிறந்திருக்கிற நட்சத்திரத்தை அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறப்ப கேதுவோட திசையில தான் பிறந்திருப்பார். அதுக்கு எதுக்காக அந்த பிறப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த வீட்டு அதிபதியே நம்ம பிறக்கக்கூடிய நேர காலங்களில் செயல்படுத்தி நல்லதுக்காகவும் கெட்டதுக்காகவும் எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நம்மளுக்கு தரப்போறாங்கிறது பிறவியிலேயே முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திசை தான். அந்த திசையே அமைச்சு கொடுக்கக்கூடிய பகவானா செயல்படுவார். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் குரு பயிற்சியும் எவ்விதமான பலன் தரப்போகுது. இப்போ இந்த மேஷ ராசிக்கு 2ல் மேஷத்துல இருந்து குரு 2ல் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறப்போ பார்த்தோம்னா மேஷத்துக்கு குடும்பஸ்தானமாகவும் தனஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய 2ஆம் பாவத்துக்கு குரு பயிற்சி ஆக போறாரு. அப்போ அந்த குரு பயிற்சி ஆகிறனால நம்மளுக்கு பல விதமான மாற்றங்கள் தரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ம குருவுல இருந்து இன்னைக்கு 2ஆம் இட தனகுருவா மாறுறப்ப நம்மளுக்கு மாற்றங்கள் ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க. அப்ப இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம், அந்த அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி எவ்விதமான வலிமையில இருக்க போறாரு. அப்ப அதுக்கும் நம்மளுக்கு 2ஆம் பாவத்துல போய் குரு பயிற்சி உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு எவ்விதமான பலன் அடைய போகுது, நட்சத்திர பலன் மட்டும். அப்ப அந்த நட்சத்திர பலன் ரீதியா பார்க்கறப்ப நம்மளோட அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது ரொம்ப முக்கியமான அதிபதியா போயிடுறாரு. அந்த அதிபதி கேது அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு முன்னாடி வந்த காலகட்டங்கள்ல ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியா இருந்துச்சு. அப்ப அந்த கேது உங்களோட ராசிக்கு 6ஆம் பாவத்துல கன்னி ராசியில போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த கன்னி ராசியில உட்கார்ந்ததும் இல்லாம நம்மளுக்கு அது ரீதியான மாற்றங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்களையும் இல்லை நம்மளுக்கு அக்கம் பக்கம் இல்லை சொந்த பந்தங்கள் ரீதியா இல்லை மருத்துவ ரீதியான செலவினங்கள் இல்லை குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள், நைட்டு படுத்தோம் எந்திரிச்சோம் நிறைய குழப்பங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த கேது 6ல் போய் உட்கார்ந்ததுனாலையும் அவரோட பாவகாதிபதியான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு விதமான மாற்றங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு 2ஆம் பாவத்துல போய் உட்கார்றதுனால நம்மளுக்கு தனஸ்தானமாகவும் குடும்பஸ்தானமாகவும் ஒரு மாற்றங்கள் கொடுத்தாலும் அந்த இடத்துல இருந்து குரு 5ஆம் இட பார்வையாக கேதுவோட இருப்பு இடத்துல கன்னியோட ராசியில பார்க்கறதுனால அந்த கேது சுபத்தன்மை அடைகிறார். அப்ப அந்த சுபத்தன்மை அடைகிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த ஏற்பட்ட கடன் ரீதியான பிரச்சனைகள்
எதிர்ப்புகள், கடன் சார்ந்த விஷயங்கள், திடீர் ரீதியான கண்டங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆஸ்பத்திரி செலவு, எதிர்ப்புகள், இது எல்லாம் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள். எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம் கொடுத்துட்டு இருந்த கேது அவரு சுபகிரக சுபஸ்தானாதிபதியா ஆகி இப்ப குருவோட பார்வையினால சுபகேதுவா செயல்பட போறார். அப்ப அந்த சுபகேதுவா செயல்படக்கூடிய கேதுனாலையும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரம் இன்னைக்கு 1, 2, 3, 4 பாதங்கள், இந்த 4 பாதங்கள் அடங்கிய அஸ்வினி நட்சத்திரங்கள் நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு சுபஸ்தான பலமா செயல்பட போறாரு. இப்ப அடுத்தாப்படி பரணி நட்சத்திரத்துக்கு வரப்போறோம். இந்த பரணி நட்சத்திரம் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 பாதங்கள், கிட்டத்தட்ட 26 டிகிரி வரைக்கும் பரணி நட்சத்திரம் செயல்பட போற. இந்த பரணி நட்சத்திரம்னு சொல்றதும், இந்த பரணி நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா சுக்கிரனாக போயிடுவாரு. அவருக்கு வந்து பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் யமன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு பகவான் சொல்றது யமனை குறிக்கக்கூடிய ஒரு பகவானா போயிடுறாரு. அப்ப அவரு அதிபதியாகவும் சுக்கிரன் போயிடுறாரு. அப்ப அந்த சுக்கிரன் சொல்றது மேஷ ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரனா செயல்பட போறாரு. அப்ப அந்த சுக்கிரன் நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு 2ஆம் பாகாதிபதியாகவும் 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரனும் இல்லாம உங்களோட ராசிக்கு 2ஆம் பாவகம் குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியும் செய்யப்பட போறாங்க. அப்ப குருவும் சுக்கிரனோட சேர்க்கை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிரீதியான மாற்றங்களும் தரப்போகுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 100க்கு ஒரு 90 to 95% உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமாகட்டும் சரி, பரணி நட்சத்திரமாகட்டும் சரி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை தரப்போகிற ஒரு மாத காலங்கள் அமையும். அப்ப 2ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் உரியக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலையும் சரி, உங்க மனைவி காரகத்துவத்திலையும் சரி, இல்லை உங்க கணவர் ஸ்தான பலத்திலையும் சரி, அப்ப களத்திர ரீதியாகவும் பார்ட்னர்ஷிப் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு உத்தியோகமும் ஒரு தொழில்கள் சார்ந்த விஷயங்களை அமைச்சு கொடுக்கறதுக்கும், அதுலேயே ஆடம்பரம் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல நம்ம சொன்னா கேட்குற அளவுக்கான அதிபதியாகவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்தது நடக்கக்கூடிய ஒரு அமைவாகவும் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு செயல்படுத்த போறாரு. அப்ப அது விதமான மாற்றங்களும் நம்மளுக்கு சூப்பரான டைமா இருக்க போகுது. கடைசியா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒரு சிலர் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம். இந்த ஒரு பாதம்னு சொல்றப்ப இது 2 பாவகத்துக்கும் ஸ்பிளிட் ஆகி இருக்க போறாரு. அப்ப நீங்க டீட்டெயிலா பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷத்திலையும் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபத்திலையும் இருக்க போறாரு. அப்ப 2ஆம் பாவத்துக்குரிய குடும்பஸ்தானமும் தனஸ்தானமாகவும் செயல்படுவாரு. அதே மாதிரி ரிஷப ராசியத்துல 2, 3, 4 இருக்கக்கூடிய அதிபதியா அவங்க இருந்து அவரும் வந்து பார்த்தோம்னா ஜனன ஸ்தானமாகவும் ஜென்மஸ்தானமாகவும் இல்லை சுயஸ்தானமாகவும் செயல்பட போறார். அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரம் 2ஆ ஸ்பிளிட் ஆகி நம்மளுக்கு நல்ல விதமான அமைவு கொடுக்கறதும், இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானா வந்துடுறாரு. இவர் பிறந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்றப்ப அக்னி பகவானா ஆயிடுவாரு. அப்ப அந்த அக்னி பகவானோட பலத்தோட இந்த கிருத்திகை நட்சத்திரம் எல்லா மாற்றத்தையும் கொடுக்க போகுது. சரிங்க. அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த அதிபதி நம்ம சூரியன் சொல்லிட்டோம். சூரியன் எந்த அளவுக்கு சுபத்தன்மை அடையாரு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த சூரியன் சுபத்தன்மை அடையிறது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ராசியில இருந்து 5ஆவது வீடு தான் சூரியனோட சொந்த வீடு. அப்ப அந்த சொந்த வீட்டுக்கு 10ல போய் குரு உட்கார போறாரு. 1 தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார போறாரு. அதனால குருவுக்கு தொழில் ஸ்தான பலம் அமைய போகுது. அதே மாதிரியே அந்த சூரியன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 நட்சத்திரத்தை 9 ராசிக்கு பிரிச்சு தரப்போறாங்க. அப்படி பிரிச்சு தரப்ப வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 நட்சத்திரங்களா 27 நட்சத்திரத்துல 9 ராசிக்கு பிரிச்சு தரப்போறாங்க. அப்ப அந்த சூரியனுக்கு வந்து பார்த்தோம்னா எந்தெந்த நட்சத்திரங்கள் கேட்டீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மொத்தம் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் சூரியனுக்கு ஒரு சொந்த வீடுன்னு சொல்லலாம். அப்ப அந்த குரு பார்க்கறாருன்னு சொல்றோம் இல்லையா? இந்த குரு வந்து பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் ரிஷபராசிலேயே உட்காந்துடுறாரு. அப்ப குரு பயிற்சியான வீட்லயே கிருத்திகை நட்சத்திரம் உட்காந்துடுறாங்க.
அதே கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நட்பு கிரகமான உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா 5ஆம் இட பார்வையா பார்க்க போறாரு கன்னி ராசியை. அப்ப அந்த கன்னி ராசியை பார்க்குறப்ப உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 மொத்தம் 3 பாதங்களை பார்த்து அந்த சூரியனுக்கு அங்கேயும் சுபத்தன்மை கொடுக்குறாரு குரு. அதே மாதிரியே 9ஆம் பாவகத்தை பார்க்குறாரு மகர ராசியை. அந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 மொத்தம் 3 பாவகத்தையும் பார்க்க போறாரு. அப்ப 3 இடத்தையும் குரு பார்த்து சூரியனை வந்து பார்த்தோம்னா வலுப்படுத்துறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய பார்வையா சூரியனை சுபத்தன்மை அடையக்கூடிய குருவா செயல்பட போறாரு. அப்ப கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் சூப்பரான ஒரு சமயம், சூப்பரான ஒரு டைமு. அப்ப அந்த சூரியனோட பலத்தனோட நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போகுது, எல்லா ரீதியான பலமையும் நம்மளுக்கு சூப்பரான சுச்சுவேஷன் இருக்க போகுது. அப்ப இந்த பார்வையினால எந்த அளவுக்கு உங்களுக்கு சுபத்தன்மை அடையிறாங்கிறது இந்த கட்டத்திலேயே நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ராசியோட வரைபடங்களையும் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கங்க. அதுல வந்து மேஷராசி, அந்த மேஷராசி வந்து பார்த்தோம்னா ஆண் ராசியா போயிடுறாரு, சர ராசியா போயிடுறாரு, நெருப்பு ராசியா போயிடுறாரு. உடல் ரீதியான வலிமைன்னு எடுத்தீங்கன்னா உடல்ல வந்து தலைபாகத்தை வந்து இந்த மேஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரியே அவரு அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாவகம், இது அனைத்தும் சேர்ந்த ஒரு பாதகாதிபதியா செயல்படக்கூடிய ஒரு ராசி. அப்ப இந்த ராசியாதிபதி நம்மளுக்கு செயல்படக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் அடுத்தடுத்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா மேஷ ராசியில பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஒரு வெப்பக்காரகத்துவமா செயல்படுவாருங்க. அந்த வெப்பக்காரகத்துவமா செயல்படுறப்போ வந்து பார்த்தோம்னா அவர் எவ்விதமான தன்மைகள் செய்யற மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கும் ஒரு பொலைட்னஸாவோ ஒரு கைண்ட்னஸாவோ இல்லை அப்புறம் பேரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுசரணைப்பா போகக்கூடிய ஜாதகங்கள் கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஏட்டிக்கு போட்டியா எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு ராசின்னு சொல்றப்ப அந்த மேஷராசி சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷராசியில பிறந்தவங்க வந்து மேக்சிமம் இந்த போலீஸ் துறையிலையோ இல்லை இந்த மிலிட்ரி சார்ந்த துறையிலையோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஹை போஸ்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த மேஷராசிக்காரங்க மேக்சிமம் போக நினைப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தப்புன்னு நினைச்சா டக்குன்னு தட்டி கேட்டக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஜாதகம் ஒரு ராசின்னு சொல்றப்ப இந்த மேஷ ராசி சொல்லணும். அதுக்கு காரணங்கள் இந்த ராசி கட்டத்திலேயே நான் காட்டியிருக்கிறேன், இதையும் பார்த்துக்கங்க. மேற்கொண்டு இந்த ராசிக்கு இப்போ இவ்வளோ நேர காலங்கள் நம்ம நட்சத்திர ரீதியாக பார்த்தோம். இந்த ராசி பொது பலனா கோச்சார பலன் நம்மளுக்கு குரு பலன் எப்படி தரப்போகுங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. நம்ம ராசியில இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த காணொலியில ராசி மண்டலத்துல என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி பார்க்கறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்மளோட கிரகங்கள் எந்தெந்த மாற்றங்கள் அமைய போகுது, நம்மளோட பார்வைகள் எப்படி இருக்கு, நம்ம 2ஆம் பாவகத்துல குரு போய் உட்காந்துருக்கு, நம்ம எப்படி செல்வ செழிப்பா இருக்க போறோம், நம்ம எந்த கோடீஸ்வரனா ஆகிறது, இல்லை நம்ம முயற்சிக்கு ஏற்ற ஒரு வருமானங்கள் உண்டா, அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றங்கள் உண்டாங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்வையினாலையும் நம்ம கிரகத்தோட பலன்கள்னாலையும் எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது குரு பயிற்சினால பலன் அப்படின்னு சொல்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மேஷ ராசிக்கு கிட்டத்தட்ட 100க்கு 90 to 95% பாசிட்டிவான ஒரு திங்கிங்ஸ் தான் இருக்கு. அந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வருமான ரீதியாகட்டும் சரி, குடும்பத்துல வளர்ச்சி ஆகட்டும் சரி, குடும்பத்துல இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு பேர்டன் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றோம். அந்த பேர்டன் அப்படின்னு எதனால சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னேற்றம், முயற்சி. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு அடல்ட்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னமேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லக்கூடிய குரு. அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்றப்ப குடும்பத்தோட ஒரு பேக் போனா நம்ம மாற போறோம், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்ய போறோம், குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நம்ம குடும்பத்தை ஒரு சப்போர்ட் பண்ண போறோம். இப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்ப அந்த மேஷராசிக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு குரு பயிற்சி. இப்ப இத்தனை நாள் இருந்ததை விட நம்ம கஷ்டப்பட்டதை விட, ஏன்னா ஜென்ம குருவா இருக்கிறப்ப எந்தெந்த பாவம் கொடுப்பாரு, அவர் பிரச்சனை கொடுத்த விஷயங்கள்லாம் நம்ம போய் மீண்டு இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. நம்மளுக்கு தொழில் ரீதியா வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை பாக்கியங்கள்,
படிப்பு சார்ந்த விஷயத்துல நல்ல விதமான பாக்கியம் அமைச்சு கொடுக்கறது, இல்ல குடும்ப ரீதியா இன்னைக்கு திருமணத்துக்காக ட்ரை பண்ணியிருந்தா திருமணத்துக்கான மாற்றங்கள் கொடுக்கறது, புத்திர பாக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் கொடுக்கறது, பிசினஸ் வருமான ரீதியான இன்கிரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னதுக்கு இந்த குரு பயிற்சி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகுது. அப்ப இந்த மாற்றங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியும் ஸ்பிட் பண்ணி பேசியிருக்கிறேன். அப்ப அந்த நட்சத்திர ரீதியாகவும் உங்களோட ராசிக்கும் எந்த விதமான கம்பேரிஷன் பண்ணி அதுக்கான ஒரு முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எதனாச்சும் இதுல சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான விஷயங்கள் நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டவுட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கான எக்ஸ்பிளனேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இதை சார்ந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாலும் கூட சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த வீடியோஸ் நம்மளால போட முடியுமா நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.